ஓம் பிரஜாபதியே ஸ்வாஹா, ஓம் இந்திராயே ஸ்வாஹா, ஓம் அக்னயே ஸ்வாஹா. இந்த வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துருச்சு. என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் இந்த பூஜைக்கே நான் ஏற்பாடு பண்ணேன். நான் உன்னோட அம்மா கிடையாது. வீட்ல வச்சே நான் இவனுக்கு விஷத்தை கொடுத்துட்டேன். அம்மா, நீங்க ஏமா அப்படி பண்ணீங்க? ஏன் அப்படி பண்ணீங்க? ரிதேஷ், இந்த வீட்ல என்னதான் நடக்குது? உங்க அம்மா திடீர்னு எங்க போனாங்க? எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. நேத்துல இருந்து போன் ட்ரை பண்றேன், ஆனா நாட் ரீச்சபிள் தான் வருது. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு ஒன்னும் தெரியல. நான் இதோ வந்துடுறேங்க. சாரதா, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி அங்க போய் ஆகணும். உண்மையிலேயே இது நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி. ஏன்னா பல பேரோட உயிரை பறிச்ச இந்த பெருந்தொற்று இப்ப முழுசா விலகிடுச்சு. மக்கள் எந்த கட்டுப்பாட்டும் இல்லாம இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், மால்ஸ் அண்ட் சினிமா தியேட்டர்ஸ் எல்லாம் பழையபடி ஓபன் ஆயிருச்சு. கோயில்ல இருந்த கட்டுப்பாட்டுகளையும் விளக்க போறாங்க. இப்போ நம்ம நாடு இந்த கொடுமையான பெருந்தொற்றுல இருந்து விடை பெற்றது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இன்னும் புரியல. சாரதா எப்படி என்ன விஷத்துல இருந்து காப்பாத்தினா? ஏன்னா விஷம் குடிச்சா எல்லாரும் செத்துல போவாங்க. அப்புறம் அந்த கலசம், அம்மா எந்த கலசத்தை பத்தி பேசினாங்க? சாரதாவுக்கு அந்த கலசத்தை பத்தி தான் தெரியுமா? கடவுளே, எவ்வளவு கேள்விகள், எதுக்கும் பதில் இல்லையே. ஒரே நாள்ல இவ்வளவு விஷயங்கள் எப்படி மாறுச்சுன்னு தெரியலையே. சாரதா இந்த ரூம் பக்கம் தானே வந்தா, திடீர்னு எங்க மாயமா மறைஞ்சு போயிட்டா? நான் இப்ப பார்த்தது என்ன? பாம்போட வாலா? நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச காரியத்தை யாராலையும் செய்ய முடியாது. அப்படி ஒரு செயலை பத்தி யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் இந்த பெருந்தொற்றுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் காப்பாத்திட்டீங்க. அசுரர்களை அழிச்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் சுத்தமான காத்தை சுவாசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். இந்த நாட்டுக்கே நீங்க உயிர்தானத்தை கொடுத்திருக்கீங்க, தெரியுமா? என்கிட்ட யாராவது வந்து கடவுளை பார்த்திருக்கியான்னு கேட்டா, அவங்கள்ட்ட நான் கடவுளெல்லாம் பார்த்தது இல்லைங்க, ஆனா சிவன் அருள் பெற்ற உங்களை நான் பார்த்திருக்கேன்னு சொல்லுவேன். நீங்க ரெண்டு பேருமே உங்க சக்தியாலையும் மன வலிமையாலையும் இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் எவ்வளவு நன்றி கடன் செலுத்தினாலும் பத்தாது. நான் உங்களை தலை வணங்கி கும்பிடுறேன் சேஷனாகனி, தலை வணங்கி கும்பிடுறேன்.
என்னாச்சு சார்? எதுக்காக இப்படி அதிர்ச்சியா பாக்குறீங்க? தயவு செஞ்சு என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். இந்த நாட்டை சுத்தி இருந்த ஆபத்து விலகிடுச்சு. ஆனா ஒரு அதிபயங்கரமான ஆபத்து உங்களை நோக்கி வருது. என்ன சொல்றீங்க? எதுவும் புரியலையே. எனக்கு விவரமா தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், அந்த ஆபத்து ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. அதை நினைச்சு பார்க்குற சக்தி கூட நமக்கு இல்லை. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாகணும். என்னை பத்தி பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா எனக்கு எந்த கெடுதலும் நடக்காது. எந்த ஆபத்தாலையும் என்னை நெருங்க முடியாது. ரிஷப் என் கூட இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாது. எனக்கு ஒரு டவுட். ரிஷப் அண்ணா திரும்பவே டியூட்டில ஜாயின் பண்றேன்னு சொன்னாங்களே, உண்மையா? ஐயோ, அப்புறம் அண்ணன் ரொம்ப பிஸி ஆயிடுவாரு. இவ்வளவு விஷயங்கள் நடந்துருச்சு, பிரேக் எடுக்க தானே செய்யணும். நைஸ் ஐடியா. நம்ம அண்ணனுக்கும் அண்ணிக்கும் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஆகணும். இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. டேட் பிளான் பண்ணலாம். அட, டேட் கேட்லாம் கிடையாது. உனக்கு தான் தெரியும்ல, டேட்டிங்னா அப்புறம் மொத்த ஃபேமிலிக்கும் டேட்டிங் ஆயிடும். ஏன்னா அண்ணி ஃபேமிலி இல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. அதை விட ரொம்ப நல்லது என்ன தெரியுமா? அவங்கள நாம தனியா வீட்ல விட்டு போயிடலாம். நாம வெளியே எங்கேயா போயிட்டு வந்துடலாம். அவங்க 2 பேரும் டேட்டிங் வீட்ல, நம்ம எல்லாரும் வெளியில. கிரேட் ஐடியா. நான் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அண்ணி, எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. சோ நான் உடனே இப்ப கிளம்பணும். ஹீனா, நீங்களும் என் கூட வரீங்களா? கண்டிப்பா. அண்ணி, எனக்கு வீட்ல இருந்து இருந்து ரொம்ப போர் அடிக்குது. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போறேன். சரியா? ரிஷபோட அப்பாவையும் கோவிலுக்கு கூட்டிட்டு வரோம். இன்னைக்கு பிரதோஷம் இல்ல புனித், நீங்களும் எங்க கூட வாங்க. ராதாவுக்காக நம்ம வேண்டிட்டு வரலாம். அப்பா அவளுக்கு சீக்கிரமாவே குணமாயிடும். சரி, எல்லாரும் கிளம்புங்க. நீங்க எல்லாம் பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னீங்களே, போங்க போங்க. எல்லாம் எழுந்துருங்க. போங்க, சீக்கிரம் போங்க. அட, என்னடா இது? எல்லாரும் ஒரே நேரத்துல வீட்டோட வெளியே போறாங்க. கோயின்சிடன்ஸ் அண்ணே. சரி, நீங்க 2 பேரும் வீட்ல தானே இருப்பீங்க. அப்ப அண்ணி, அண்ணனுக்கு நீங்க ஒரு சூப்பரான டின்னர் ரெடி பண்ணுங்க. அப்புறம் அண்ணி, நீங்க 2 பேரும் டிபி பண்ணுங்க. ஐ மீன் டைம் பாஸ். பை பை. நான் டின்னர் ரெடி பண்றேங்க. அட, இப்ப என்னமா அவசரம்? நான் நமக்காகவும் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கேன். அப்படியா? அப்போ வீட்ல இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பி விட்டது உங்களோட பிளான் தானா? இல்லையே, நான் அதை பண்ணலையே. சரிங்க, அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. சர்ப்ரைஸே அதுதான், கேண்டில் லைட் டின்னர். சரி, நீ இப்ப போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா.
சாரதா எங்க திடீர்னு காணாம போயிட்டா? அவ லைட் ஆன் பண்றது முன்னாடி வரைக்கும் எத்தனை இருந்தா? திடீர்னு எங்க போயிட்டா? சாரதா, நான் இங்க சாரதா, மா மா நீங்க என்ன பண்றீங்கம்மா? சாரதாவை விடுங்க. நான் இவளை விட மாட்டேன். இவளை என் கையாலேயே கொல்ல போறேன். மா ப்ளீஸ் மா, நான் கடைசியா சொல்றேன், சாரதாவை விட்டுருங்க. இவ என்னோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டா. எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து பறிச்சுட்டா. என் வீடு, என் உறவு, என் குடும்பம் எல்லாத்தையும் இவ என்கிட்ட இருந்து மொத்தமா பறிச்சுட்டா. என்னோட கௌரவம், என் வாழ்க்கை, என் லட்சியம் எல்லாத்தையுமே இவ தவிடு பொடியாக்கிட்டா. இப்ப நீ வந்து இவளை விட்டுடுன்னு சொல்றியா? இவளை நான் நிச்சயமா விட மாட்டேன். விடவே முடியாது. நீங்க முன்னாடி இப்பெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன ஆச்சுமா திடீர்னு? மா கிட்ட வராத, அங்கேயே நில்லு. முன்னாடி நீ ஒரு அடி எடுத்து வச்சனா என் கையில இருக்கிற கத்தி அது இவளோட கழுத்து நரம்ப துண்டாக்கிடும். மா மா இங்க பாருங்கம்மா, நம்ம அமைதியா உட்கார்ந்து பேசலாமா? மா ப்ளீஸ் சாரதா விட்டுருங்க. உனக்கு எதுவும் தெரியாது. இந்த சாரதா இருக்காளே, இவ ஒரு பெரிய ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கா. ஆனா இப்போ அந்த ரகசியத்தை நான் உன்கிட்ட சொல்ல போறேன். என்ன ரகசியம்? அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? அது ஒரு பெரிய ரகசியம். ஆனா உனக்கு அது தெரியாது. தெரிஞ்சா நீ சுக்கு நூறா உடைஞ்சிருவ. ஆனா அந்த ரகசியத்தை நீ இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற. வேற என்ன பண்ண முடியும் ரிஷப்? நான் உன்னை என் புள்ளையா தானே வளர்த்தேன். ஒரு தாயால தான் புள்ள கிட்ட எப்படி ஒரு ரகசியத்தை மறைக்க முடியும்? இன்னைக்கு இந்த ரகசியத்தை நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீ பைத்தியம் ஆயிடுவ. உனக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். உன்னோட மனைவி இந்த சாரதா இருக்காளே, இவ ஒரு சாதாரண மனுஷி கிடையாது. இவ ஒரு நாகினி, இச்சாதாரி நாகினி. இவ ஒரு சேஷ நாகினி. மா நீங்க 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 என்னமா சொல்றீங்க? உனக்கு இன்னும் நம்பிக்கை வரல? இப்ப பாரு. ஏய் நாகினி, ஐ மீன் சேஷ நாகினி. இப்போ உனக்கு இருக்கிறது ரெண்டு வாய்ப்பு தான். ஒண்ணு, நீ உன்னோட உண்மையான வடிவத்தை எடுக்கணும். இல்லனா இந்த நிமிஷமே செத்து போகணும். நீ ஒரு சேஷ நாகினி தானே? நீ பெரிய சிவபக்தி. எத்தனை அரக்கர்களை நீ அழிச்சிருப்ப. இப்ப நீ இந்த சின்ன கத்திய பார்த்து பயப்படுற? போதும் போதும், நீ நடிச்சதெல்லாம் போதும் நாகினி. உண்மைய சொல்லு. உன் உண்மையான வடிவத்தை காட்டு. உன் புருஷன் அதை பார்க்கட்டும். நீயா அந்த ரகசியத்தை சொல்ல போறியா? இல்லன்னா நான் உன்னோட உயிரை பறிக்கவா? மா 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 ப்ளீஸ் மா, முதல்ல கத்தியை கீழே போடுங்கம்மா. பாருங்கம்மா, மா ரத்தம் வடியுதுமா, பாருங்கம்மா. முடியாது மா ப்ளீஸ். கத்தியை எடுக்க முடியாது. இவ என்னோட வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்டா. அதுக்கப்புறமும் நான் இவளை நிம்மதியா வாழ விட்டேன்னா அது பெரிய தப்பாயிடும். வா, உன்னோட உண்மையான உருவத்துக்கு வா. ஓ சுயரூபத்தை எல்லாருக்கும் காட்டு. இப்பவே காட்டு. மா மா அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா. ப்ளீஸ் நீங்க முதல்ல கத்தி எடுங்கம்மா ப்ளீஸ். நான் இவளை விடவே மாட்டேன். இங்க பாரு நாகினி, இன்னைக்கு உன்னோட மரணம் என் கையால தானே எழுதி. ஒழுங்கா சொல்லிடு. உன்னை பத்தின உண்மைய சொல்லிடு. அந்த ரகசியம் என்னன்னு சொல்லிடு.
மா அம்மா 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 பெரியம்மா பெரியம்மா என்னாச்சு? அம்மா டாக்டர் இப்போ அம்மா எப்படி இருக்காங்க? இங்க பாருங்க, அவங்க தலையில பலமா அடிபட்டிருக்கு. அதனால அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. கோமா நிலைமைக்கா? டாக்டர் எங்க அம்மா குணமாயிடுவாங்கல்ல? இங்க பாருங்க, இப்ப இருக்கிற நிலைமையில அவங்க பொழைப்பாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. அவங்க கண்டிஷன் இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. இவங்க கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல அப்சர்வேஷன்ல தான் இருக்கணும். டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். எங்க அம்மாவை எப்படியாவது நீங்க குணப்படுத்திருங்க ப்ளீஸ். டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். எனக்கு அவங்க பண்ணது மிகப்பெரிய கெடுதல் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன இருந்தாலும் அம்மா தானே. என்னால அவங்களுக்கு கெடுதல் நடக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஹலோ சாரதா, நான் உன்கிட்ட ரிஷபை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ரிஷபோட கடந்த காலம், அவன் சின்ன வயசோட ரகசியம், அதை நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் சொன்னது இல்ல. ஆனா அந்த ரகசியத்தை நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சாரதா, அது சரி, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். இந்த கடந்த கால ரகசியத்தை சாரதா கிட்ட எப்படியாவது சொல்லி ஆகணும். அவ கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும். உங்க கையால பால் என்னம்மா? விஷம் கொடுத்தா கூட குடிப்பேன். அப்ப குடி. நான் உன்னோட அம்மா கிடையாது.
அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? என்ன இது? சாரதா, உனக்கு ஒன்று தெரியுமா? நான் உன்னை முதல்ல பார்த்தேன்ல, அப்போ உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நான் உன்னை ரொம்பவே வெறுத்தேன். இன்ஃபேக்ட் நீ ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்னு நான் நினைச்சேன். நீ என் ஃபேமிலிக்குள்ள புகுந்து ஏதோ ரகசியத்தை கலெக்ட் பண்ண வந்திருக்கேன்னு நினைச்சேன். எதிரி நாட்டோட சேர்ந்தவன் நினைச்சேன். ஆனா ரொம்ப தப்பா நினைச்சிருக்கல. உண்மை என்னன்னா, நானும் உங்களை பத்தி அப்படிதாங்க நினைச்சேன். நான் என்ன யோசிச்சேன்னா, நீங்களும் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்னு நினைச்சேன். நீங்க ஆர்மி ஆபீசர்னு சொன்னதெல்லாம் நான் நம்பவே இல்லை. நாடகம்தான். எனக்கு மட்டும்தான் உன்னோட மைண்டை நல்லா ரீட் பண்ண தெரியும்னு நினைச்சேன். ஆனா என்னை விட அழகா என் மைண்டை நீ ரீட் பண்ணிட்ட. ஆனா நான் இன்னைக்கு என்னை பத்தின எல்லா உண்மையும் சொல்ல போறேன் சாரதா. ஏன்னா நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். ஒரு உண்மையான வாழ்க்கை எப்ப ஆரம்பிக்கணும் உனக்கு தெரியுமா? முதல்ல லைஃப் பார்ட்னர் ஒருத்தரை முழுசா நம்பும் போது. அதனால நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். நான் ஒரு ஆர்மி ஆபீசர் தான். ஆனா நான் அது மட்டும் இல்லாம இந்த தேசத்தோட அண்டர் கவர் ஏஜென்ட். அதனால தான் நான் உன் மேல ரொம்ப சந்தேகப்பட்டேன் சாரதா. அப்புறம் அதனால தான் நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். உன்னை எப்பவுமே கண்காணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஐ எம் ரியலி சாரி. நான் நினைச்சதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. உன்னை கண்காணிக்க வந்தவன் காதல் வலையில எப்ப விழுந்தன்னு எனக்கே தெரியல. சத்தியமா தெரியல சாரதா. அது என்னன்னா, ஐ ரியலி லவ் யூ சாரதா. சாரதா, இனி நமக்குள்ள எந்த பொய்யும் இருக்கக்கூடாது. என்ன பத்தின உண்மையை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா ஐ ப்ராமிஸ் யூ சாரதா, இதுக்கப்புறமா நான் உன்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன். நீயும் என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன்னு நம்புறேன். என்ன பத்தி நீ இப்போ முழுசா தெரிஞ்சுக்கிட்ட. அதே மாதிரி உன்னை பத்தியும் நான் இப்போ முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பத்தின எல்லா ரகசியத்தையும் நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க. நானும் ஒரு நாகினிங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். சாரதா, நீ என்னோட குடும்பத்துக்காக பண்ண எல்லாத்துக்கும் சின்னதா நான் ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொன்னா பத்தவே பத்தாது. அதனால நான் உங்ககிட்ட தேங்க்யூலாம் சொல்ல போறதே இல்லை. இன்ஃபேக்ட் இப்ப நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நீ மட்டும் இல்லைன்னா என்னோட ஃபேமிலி முழுமை அடையாது. இனி இந்த மொத்த ஃபேமிலியும் நீ தான் சாரதா பார்த்துக்கணும். நீ இருந்தா இந்த ஃபேமிலி நல்லா இருக்கும். இனிமே நீ தான் என்னோட வீடு. இனிமே இந்த வீட்டில் இந்த சந்தோஷம் இப்படியே நிலைச்சிருக்கணும். என்னைக்கும் மாறக்கூடாது.
யா ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். அடடா, என்ன விஷயம் சாரதா? முகத்துல ஒரு கலை, வெக்கம் கலந்த சிரிப்பு. உன் வீட்டுக்காரர் ரொம்ப ஓவரா குறும்பு பண்றாரா? சாரதா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் சின்ன வயசு ஆசை லட்சியம் எல்லாமே நிறைவேறிடுச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு உண்மையான அன்பு உனக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் சாரதா, உனக்கு இன்னொரு ஆசையும் இருந்துச்சு. நீ உன் காதல் கணவனோட ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்ட. ஆனா அது என்னைக்குமே நடக்காது. ஏன்னா நீ ஒரு சேஷநாகினி. நீ இன்னும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்காக தான் நீங்க வந்திருக்க. எனக்கு தெரியும்க்கா, இன்னும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு. அதனாலதான் ஒரு விஷயத்த சொல்ல நான் உங்களை தேடி வந்தேன். நான் ரிஷப் கிட்ட என்னை பத்தின உண்மை எல்லாத்தையும் சொல்ல போறேன். இல்ல, நீ அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது சாரதா. அக்கா, நான் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறேன். எங்களோட அந்த வாழ்க்கையில நானும் என்னோட ரிஷபும் எங்களுக்கு நடுவுல எந்த விதமான பொய்யும் இல்லாம உண்மையான காதலோட வாழணும். அப்படி ஒரு உண்மையான உறவு நல்லபடியா அமையணும்னா எங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கணும். எதையும் மறைச்சு வைக்க கூடாது. ஆனா நான் ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கேன். நான் சேஷநாகினிங்கிற உண்மைய. அதனாலதான் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். இந்த சேஷநாகினி வாழ்க்கையை நான் இனி வாழ ஆசைப்படல. சிவபெருமான் எனக்கு கொடுத்த இந்த வரத்தை நான் தியாகம் பண்ண போறேன். என்ன? ஆமாக்கா, நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ண போறேன். நான் ஒரு நாள் ஒரு ஆண் தேவதைய பார்த்தேன்னு உங்ககிட்ட சொன்ன இல்லக்கா. இந்த புக்க கூட அவர்தான் கொடுத்தாரு. இங்க பாருங்க, இந்த புக்ல போட்டிருக்காங்க, நாகர்கோயில்ல இருக்கிற நாகராஜா கோயில்ல பௌர்ணமி அன்னைக்கு முழு மனசோட சிவனை நினைச்சு கடும் தவம் புரிஞ்சோன்னா அவர் சேஷ நாகினியோட பிரார்த்தனைய ஏத்துப்பாராம். எல்லா சக்திகளையும் திரும்ப வாங்கிடுவாராம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா சாரதா? இப்போ நீ சொன்ன மாதிரியே செஞ்சனா அதுக்கப்புறம் உன்னோட சக்திகள் எல்லாம் திரும்ப போயிடும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இப்ப மட்டும் உன்னோட சக்திகளை நீ கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அது உனக்கு எப்பவும் கிடைக்காது. அதுக்கப்புறம் உன்னால சேஷநாகினியா ஆக முடியாது. அதுக்கப்புறம் உன்னால ஒரு சாதாரண மனுஷியா தான் வாழ முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கும் அதுதான் வேணும். ஒரு சாதாரண வாழ்க்கைய நான் ரிஷபோட வாழணும். நான் அவர் மேல உயிரே வச்சிருக்கேன். அதோட எங்க உண்மையான அன்பு இருக்கோ அங்க எந்த விதமான ரகசியமும் இருக்காது. ஒருவேளை ரகசியம் இருந்தா அங்க உண்மையான அன்பு இருக்காது. அதனால ஒருவேளை என்னால ரிஷப் கிட்ட நான் ஒரு சேஷநாகினிங்கிற உண்மையை சொல்லலைன்னா நிம்மதியா இருக்க முடியாது. அதனால இப்ப எனக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்னு, ரிஷப் கிட்ட என்னை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடுறது. இல்லனா நான் என்னோட சேஷநாகினிங்கிற வரத்தை தியாகம் பண்றது. இது உனக்கு ரொம்ப பெரிய ஆபத்தா மாறிடும். அந்த ப்ரொஃபசர் சொன்னாரே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ரொம்ப பெரிய ஆபத்து இப்ப உன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு சாரதா. உன்னோட சக்திகள் உன்கிட்ட இல்லனா அப்புறம் அந்த ஆபத்தை நீ எப்படி எதிர்த்து போராடுவ? சிவபெருமானோட வரத்தை நீ அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுத்துருவியா? ரிஷபோட அன்புதான் அந்த சிவனோட வரும். அவரோட காதலோட வாழணும்னு ஆசைப்படுறேன். சாரதா, ஒருவேளை உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ உன்னோட சக்திகளை தியாகம் பண்ணதுக்கு அப்புறம் ரிஷப் உன்னை ஏத்துக்கலனா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? நீ உன்னோட சக்தியை மட்டும் இல்ல ரிஷபையும் இழந்துருவ. அக்கா, தலையெழுத்துல என்ன இருக்கோ அதான் நடக்கும். தலையெழுத்துல எழுதியிருக்கிறத உங்களாலையும் மாத்த முடியாது, என்னாலையும் மாத்த முடியாது. நாளைக்கு தான் பௌர்ணமி ராத்திரி. நாளைக்கு நடு ராத்திரி நிலவோட ஒளி சிவப்பாகும் போது நான் என்னோட சக்திகளை தியாகம் பண்ணிடுவேன். என்னம்மா இது? என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல. சரி, இங்க பாரு. சாரதா எங்க இருக்கான்னு தெரியுமாமா? நான் அவளை பார்க்கணும். அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். சந்திராதா அப்படி என்ன முக்கியமான விஷயத்த சாரதா கிட்ட சொல்ல போறாங்க? என்னத்த? என்ன விஷயம்? இங்க பாருமா, சாரதா இங்க நடக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டா. அரக்கர்களையும் கொன்னுட்டா. ஆனா ஒண்ணு மட்டும் இங்க மிச்சம் இருக்கு. அத பத்தி அவ கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது என்ன விஷயம்? யார பத்தி அத்த? ரிஷபோட பிறப்ப பத்தி. நான் அதை அவகிட்ட சொல்லி ஆகணும். அத்த, இப்போ சாரதா ரொம்பவே டென்ஷனா இருக்கா. அவளுக்கு சொன்னா புரியாது. நீங்க என்கிட்ட சொல்லுங்க. இல்ல,
நான் இந்த விஷயத்தை சாரதா கிட்ட தான் சொல்லணும். ரிஷபோட பொறப்புல அப்படி என்ன ரகசியம் இருக்கு? இதையே சாரதாக்கு மட்டும் தெரியணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி அது என்னவா இருக்கும்? அம்மா, சீமா ஆண்டி இதுக்கு மேல கோமால இருந்து வெளியில வருவாங்கன்னு எனக்கு தோணல. அவங்க கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாரதா தான். ஆனா அம்மா, ரிஷப் இப்பவும் சாரதா பின்னாடி தான் பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நான் ரிஷப பத்தி நினைச்சுக்கிட்டு பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கேன் அம்மா. ரீமா, ஃபர்கெட் ரிஷப். நீ ரிதேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. மூவ் ஆன் வித் ஹிம். இனி ரிஷப் கூட உனக்கு என்னைக்குமே உறவு அமையாது. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? நான் ரிஷப்காக என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல அம்மா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாரதா தான்மா. இந்த சாரதா என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாமா. ஐம் ஜஸ்ட் பிரேயிங். நான் அந்த சாமி கிட்ட அவளுடைய வாழ்க்கை நாசமாகணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேம்மா. என்னுடைய வாழ்க்கை கெடுத்த மாதிரி அவளுடைய வாழ்க்கை ஆகணும்மா. கண்டிப்பா ஒரு நாள் இதெல்லாம் நடக்கும்மா. ரிஷப் ஒரு நாள் அவளை நல்லா வெறுக்கணுமா. அந்த வெறுப்புல சாரதா தன்னை தானே அவளை அழிச்சுக்கணுமா. என் தங்கச்சிய பத்தி அப்படி யோசிச்சேன்னா அப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சாரதா எனக்கு தங்கச்சி மாதிரி. அவளை ஏதாவது பண்ணணுங்கிற ஏதாவது தப்பான எண்ணம் உனக்கு வந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். உன் வாழ்க்கையை அழிச்சிருவேன். நாளைக்கு நான் என் சக்திகளை தியாகம் பண்ணிடுவேன் சிவபெருமானோட அருளால. அதுக்கப்புறம் ரிஷப் என்ன அவர் வாழ்க்கையில முழுமையா ஏத்துக்கணும். அவர் அன்பு எனக்கு நிரந்தரமா வேணும். சாரதா, நாளையிலிருந்து என்னோட ஆர்மி டியூட்டி திரும்பவும் ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் நாள் முழுக்க வேலை வேலை. நம்ம கிட்ட இருக்கிறது இன்னைக்கு ஒரே ஒரு ராத்திரி தான். அதை நம்ம முழுசா என்ஜாய் பண்ணலாம். ரிஷப், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன சொல்லணும்? நாளைக்கு ராத்திரி பௌர்ணமின்னு தெரியும்ல. இந்த பௌர்ணமி 100 ராத்திரிக்கு ஒரு முறை தான் வரும். நாளைக்கு நில ஒளி சிவப்பாயிடும். அந்த அபூர்வ பௌர்ணமி நாள் அன்னைக்கு நான் ஒண்ணு பண்ண போறேன். என்ன பண்ண போற நீ? நாம ஒண்ணு சேர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும்? என் வாழ்க்கையோட ரொம்ப பெரிய உண்மை. அப்ப சொல்லு. என்ன பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கிட்ட. உன்னை பத்தி நானும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். ரிஷபோட காதல் தான் எனக்கு அந்த சிவன் கொடுத்திருக்கிற வரம். அந்த வரத்தோடவே நான் வாழ விரும்புறேன். சாரதா, இது என்ன புத்தகம்? என்னங்க அது? ஒன்னும் இல்ல. இது வந்து என்னன்னா நான் சொல்றேங்க. இல்ல 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 சாரதா, இது என்ன புக்குன்னு சொல்லு சாரதா. அப்படி இதுல என்ன எழுதிருக்கு? என்கிட்டயே மறைக்கிற. இந்த புக்ல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இந்த சாரதா இந்த ரூம் பக்கம் தானே வந்தா. திடீர்னு எங்க மாயமா மறைச்சிட்டா. அன்னைக்கு உன் பின்னாடி இந்த ரூமுக்கு நான் வந்தப்போ, நான் வந்து பார்த்தப்போ திடீர்னு நீ மாயமா மறைஞ்சு போயிட்ட. நீ எங்க போனம்மா? அப்புறம் அந்த கலசம், அதான் சீமாமா வேணும்னு அலைஞ்சாங்களே, அதை பத்தியும் உனக்கு தெரிஞ்சிருந்தது. இதெல்லாம் எப்படி தெரியும்? இன்ஃபேக்ட் என்னோட உண்மையான அம்மாவை பத்தியும் உனக்கு தெரிஞ்சிருந்தது. என்ன விஷயம்? ஏதாவது சீக்ரெட் ஏஜென்டாமா நீ? ஏன்னா எனக்கே தெரியாத பல விஷயங்கள் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு.
எப்படி தெரியும் எல்லாம்? அப்படி என்ன எழுதிருக்கு இந்த புக்கில்? சரி, ஓகே. சீமா அம்மா நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. ஒரு தடவை இல்ல, பல தடவை என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அப்புறம் சீமா அம்மா டெரஸ்ல வச்சு ஏதோ சொன்னாங்களே, நீ நாகினி அப்படி இப்படின்னு. அவங்க என்ன சொல்ல ஆசைப்பட்டாங்க? சொல்லு சொல்லு சாரதா. அப்படி என்னதான் ரகசியத்தை சீமா அம்மா என்கிட்ட சொல்ல வந்தாங்க? அவங்க என்ன சொல்ல வந்தாங்க? ரிஷப், அது உங்ககிட்ட நான் எல்லா உண்மையா சொல்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. இங்க பாரு, எனக்கு உன்னை பத்தின எல்லா உண்மையும் தெரியும் சாரதா. இப்போ நீயே உன்னோட வாயால சொல்லு, இல்லைன்னா நான். ரிஷப், அப்படி எந்த ரகசியமும் இல்ல. ஒருவேளை இருந்தாலும் அதை நான் ரொம்ப சீக்கிரமாவே மாத்திக்க போறேன். வேண்டாம், விடு. சேஷ நாகினியோட வாழ்க்கை கதை. இதோ உன் பொண்டாட்டி இருக்காளே, இவ ஒன்னும் சாதாரண மனுஷி கிடையாது. இவ ஒரு நாகினி. இப்ப நான் என்ன பார்த்தேன்? பாம்போட பால். என்னங்க, இந்த புத்தகத்தை நீங்க என்கிட்ட கொடுங்க. நான் எல்லா உண்மையா சொல்லிடுறேன். ஆனா எனக்கு அதுக்கு டைம் வேணுங்க. என்ன இது? இப்ப எல்லா உண்மையும் சொல்லு. யார் நீ? இந்த புக்ல என்ன எழுதுக்கு சாரா? யார் நீன்னு சொல்லு. நீ உண்மையிலேயே ஒரு நாகினியா? இவ்வளவு நாளும் எனக்கு ஏமாத்திட்டு இருந்தியா? என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருந்தியா? நீ சொல்லு, யார் நீ? சாரதா, நீ என் மேல ஒரு நிமிஷமாவது உண்மையான அன்பு வச்சிருந்தேன்னா என் மேல சத்தியம், எல்லா உண்மையும் சொல்லிடு. நீ யாருன்னு. நாகினி. சேஷ நாகினி. என்னோட மனைவி ஒரு நாகினியா? அப்படின்னா நான் ஒரு நாகினியை கல்யாணம் பண்ணிருக்கேனா? நீ என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய்யா? நீ என்ன நல்லா ஏமாத்திட்ட. நீ என்ன ஏமாத்திருக்க. இதுக்கப்புறமா நான் உன் முகத்தை கூட பார்க்க விரும்பல. Do you understand? ரிஷப், ரிஷப், நான் சொல்றத கேளுங்க. ரிஷப்,